So today we are going to discuss about the auditor report. So auditor report அப்படின்றது என்ன? So initially நம்மளுக்கு auditor யார் அப்படின்னு தெரியும். Who is the auditor? The person who is going to examine the financial statement of a particular entity is called as auditor. So இந்த particular entity ஓட financial statements எல்லாத்தையும் examine பண்ணிட்டு they have to give an opinion. Either it can be a good opinion or else bad opinion. So இந்த ஒப்பீனியன் கொடுக்கும்போது அதை வந்து ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டில் டிராஃப்ட் பண்ணி they have to give. சரிங்களா? that is called as audit report. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஆடிட்டோட மெயின் ப்ராசஸே என்னது? ஆடிட்டோட ப்ராசஸில் மெயின் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் அன் ஒப்பீனியன். ஸோ ஆடிட்டர் அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸாமைன் பண்ணிவிட்டு தே ஹாவ் டு கிவ் அன் ஒப்பீனியன். ஸோ இதை தான் வந்துட்டு அந்த என்டிட்டி மேலே ஒரு கான்ஃபிடென்ஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அதோட யூசர்ஸுக்கும். எய்தர் இட் கேன் பி அ ஷேர்ஹோல்டர்ஸுக்கு ஒரு அவங்களோட கான்ஃபிடென்ஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் அ மேண்டேட்டரி ஒன். ஓகே, ஸோ அதை தான் ஃபுல்லாக இந்த ஸ்டோரியில் சொல்லியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் ஒன், who is responsible for the preparation of a financial statement? Management. And அதே மாதிரி சேம் இன்டர்னல் கண்ட்ரோலை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் who is responsible for that to implement a internal control? Management. ரைட்? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணுறதும் மேனேஜ்மெண்ட். அண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல். ஸோ இதுக்கு அந்த வேர்ஹவுஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? ஸோ வேர்ஹவுஸில் சிசிடிவி கேமரா வைக்கணும் அப்படின்றத ஆடிட்டர் வில் நாட் டெல், கரெக்டுங்களா? ஸோ மேனேஜ்மெண்ட் ஹாஸ் டு இம்ப்ளிமெண்ட் தட் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ். ஸோ இந்த இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இது எல்லாமே எப்படி இருக்கணும்? இட் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த இடத்துல எந்த ஒரு ஃப்ராடும் இல்லாமல் எரரும் இல்லாமல் இட் ஷுட் represent the true and fair view of that particular entity. So the purpose of audit அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? To enhance the confidence of a user. ஸோ யார் யார் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட கான்ஃபிடென்ஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஆடிட் ரிப்போர்ட் அப்படின்றத நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஆடிட் ரிப்போர்ட்டுக்கு they have given some meaning. Opinion drawn on the entity's financial statement make sure that records are true and fair representation of the transaction claimed to represent. ஸோ அந்த கம்பெனியோட ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ என்ன அப்படின்றத அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரெப்ரசென்ட் பண்ணுதா இல்லையா அப்படின்றத ஒப்பீனியன் கொடுக்கறது தான் என்னது? ஆடிட் ரிப்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது இட் ஷுட் comply with the acceptable financial reporting framework. So என்ன accounting frameworks அங்கே இருக்கோ அது எல்லாத்தையும் comply பண்ணி தான் we have to prepare a financial statement. Next one, forming an opinion and report on the financial statement. ஸோ ஒரு ஆடிட்டர் ஒரு கம்பெனியோட ஒரு என்டிட்டியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு ஒப்பீனியன் கொடுக்கும்போது and they have to follow SA 700, that is forming an opinion and reporting on the financial statement. ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் நான் ரிப்போர்ட் பண்ணுறேனாலும் சரி ஒப்பீனியனை ஃப்ரேம் பண்ணும்போதும் இந்த ப்ரொசீஜர்ஸ் SA 700ல் சொல்லியிருக்கக்கூடியதை நான் ஃபாலோ பண்ணணும் ஆஸ் அ ஆடிட்டர். ஓகே, ஸோ இட் இஸ் டீல்ஸ் வித் த ஆடிட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஃபார்ம் அன் ஒப்பீனியன் ஆன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அதை ஹெட்டிங் பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஒரு ஆடிட்டர் அந்த என்டிட்டியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸாமைன் பண்ண போகிறாரா, எக்ஸாமைன் பண்ணிவிட்டு அதுக்கான ஒப்பீனியனை they will give அப்படின்றது தான் என்னது? SA 700. சேம் அதே மீனிங் தான் again they have given in this. ஓகே, அண்ட் இந்த எஸ்ஏ மோஸ்ட்லி எது ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா இட் ஷுட் பி கன்சிஸ்டன்சி இருக்கணும் அண்ட் கம்பேரபிலிட்டி. ஒரு ரிப்போர்ட்டையும் இன்னொரு ரிப்போர்ட்டையும் நான் கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கணும் அண்ட் இந்த பாயிண்டில் எந்த ஒரு டீவியேஷன்ஸும் வரக்கூடாது. ஸோ அப்போ தான் இது இன்னும் மோர் ரெலவெண்ட்டாக இருக்கும் அந்த ஆடிட் ரிப்போர்ட் அப்படின்றது. ஓகே, next one, objective of the audit. So மெயினாக நான் என்ன பர்பஸ்க்காக ஆடிட் பண்ணுறேன்? to examine the financial statement of a particular entity and to express an opinion on that. இது ரெண்டு தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்கள் எவாலுவேஷன் பண்ணுறீங்க, then you are giving an opinion. Next one, to form an opinion, auditor should obtain a reasonable assurance. We already know that what is a reasonable assurance. What is that? So an auditor has to give a high level of assurance on that particular financial statement.
இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரீசனபிள் அஷூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஒரு ஆடிட்டர்னால எந்த ஸ்டேஜ்லையும் கேரண்டி அப்படின்றத ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ தே வில் கிவ் அ ஹை லெவல் அஷூரன்ஸ். ஸோ ஒரு ஆடிட்டர் என்ன பண்ணணும், இந்த கம்பெனியில் நான் ஆடிட் பண்ண போகிறேன், ஸோ அதுக்கான ரீசனபிள் அஷூரன்ஸ் அப்படின்றத நான் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற மோட்டிவோட they have to work on that. ஓகே, அண்ட் எல்லா மெட்டீரியல் ஆஸ்பெக்ட்ஸும் கரெக்டாக இருக்கா, வெதர் இட் இஸ் ஆஸ் பர் த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்ஒர்க், ஃபினான்சிங் ரிப்போர்ட் ஃப்ரேம்ஒர்க்கில் சொல்லியிருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேனா, ஆர்எல்ஸ் அந்த கம்பெனி அதை ஓவர் ரைட் பண்ணியிருக்கா அப்படின்றத ஆடிட்டர் ஹேஸ் டு எக்ஸாமைன் தட் ஆஸ்பெக்ட் ஆல்சோ. ஸோ இது எல்லாமே எதுக்காக பண்ணுறாங்க, டு obtain a reasonable assurance whether அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் இருக்கா, அந்த கம்பெனியோட ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ என்ன அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுதா அப்படின்றத ஆடிட்டர் ஹேஸ் டு எக்ஸாமைன். அண்ட் இதோட கன்க்ளூஷன், ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் ஹேஸ் டு obtain a sufficient information and uncorrected misstatement ஏதாவது இருக்கா, and whether there is any material misstatement auditor has to disclose that in their report. and அதுக்கப்புறம் ஃபைனலாக evaluation. ஸோ evaluation பண்ணிவிட்டு and இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றதையும் they have to check. next one, evaluation by the auditor. ஸோ ஆடிட்டர் எப்பயுமே என்ன பண்ணணும், ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸாமைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் 100% they should not rely upon that. அதை டிபெண்ட் பண்ணி அவங்க இருக்கக்கூடாது. வெதர் அங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே மேபி ராங்காக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, பயாஸ்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் மைண்டில் தான் வந்துட்டு they have to start their work. ஓகேங்களா? அண்ட் இதில் அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்ஒர்க்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்களா, அண்ட் இந்த எவாலுவேஷனில் பர்சனல் பயாஸ்ட் ஏதாவது இருக்கா அப்படின்றதையும் நான் செக் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த என்டிட்டிஸ் அக்கௌண்டிங் ப்ராக்டிஸ். ஸோ ஒரு என்டிட்டியில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது யார், மேனேஜ்மெண்ட். அவங்க பண்ணுற தப்பை அவங்களே டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்களா, they will not disclose. ஸோ இட் will leads to the biased. ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் அப்படின்றத எடுப்பாங்க, அண்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு அங்கே ரெப்ரசன்ட் ஆகுமா, எல்லாமே ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவோட இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. அண்ட் தேர் ஷுட் பி சம் மிஸ்டேக்ஸ் ஆன் தட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதை வந்து அன்கரெக்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது இருக்கா, வெதர் அந்த இடத்துல நியூட்ரலிட்டி அப்படின்றது இருக்கா இல்லையா அப்படின்றத ஆடிட்டர் ஹேஸ் டு செக். அண்ட் இதில் செலக்டிவ் கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா டியூரிங் த ஆடிட் auditor has to convey that particular information to that particular management. Okay, suppose என்னால் அந்த பர்டிகுலர் பர்சன் கிட்ட சொல்ல முடியல அப்படின்னா அதுக்கு அடுத்த ஹை லெவலில் யார் இருக்காங்க அப்படின்னு அந்த பர்சன் கிட்ட நான் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, அண்ட் பாசிபிள் ஃபார் பயாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு எஸ்சி சொல்லியிருக்காங்க, எஸ்சி 540. ஸோ ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அது பயாஸ்டாக இருக்கக்கூடாது, பயாஸ்டுனால வந்திருக்கு அப்படின்னா ஐ ஹாவ் டு ஃபாலோ திஸ் எஸ்சி 540. நெக்ஸ்ட் ஒன், ஸ்பெசிஃபிக் எவாலுவேஷன் பை த ஆடிட்டர். ஸோ ஒரு ஆடிட்டர் என்னென்ன எவாலுவேஷன்ஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் நான் ஆடிட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அண்ட் அந்த கம்பெனி என்னென்ன அக்கௌண்டிங் பாலிசிஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அது எல்லாமே சஃபிஷியண்ட்டாக இருக்கா இல்லையா, ஓகே, வெதர் இட் இஸ் அடிக்வேட் ஆர் நாட். Second one, and consistency irka illaya, whether that particular entity is following the similar method or not. And third one, estimates by management. So management will take some decisions, so adu vanditta correct ah irka, reasonable ah irka, whether it is reasonable or not அப்படின்றத auditor has to examine. Next point, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க, வெதர் இட் இஸ் ரெலவெண்ட் ரிலையபிளா அப்படின்றதையும் யார் எக்ஸாமைன் பண்ணணும், ஆடிட்டர் ஹேஸ் டு எக்ஸாமைன் தட். அதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக 100% அங்கே ட்ரூவான இன்ஃபர்மேஷன்ஸை தான் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றத ஆடிட்டர் ஹேஸ் டு செக். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் செகண்ட், அண்ட் அடிக்குவேட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா, அண்ட் ஏதாவது மெட்டீரியல் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அது இருக்கா இல்லையா
அவங்களோட financial statementல whether it is takes place or not. And financial statementல ஏதாவது different terminologies யூஸ் பண்றாங்க and அது புதுசா இருக்கு அப்படின்னா அது ரிலேட்டடான டைட்டில் அப்படின்றதையும் they have to give. Okay. So auditor என்னென்ன evaluations பண்ணணும், whether that particular entity is following the accounting policies or not, and they are following the consistency. And next management வந்துட்டு பண்ணிருக்கக்கூடிய estimations எல்லாமே reasonable, whether it is a biased or not. And fourth point, whether the financial informations are reliable or not, whether it is relevant or not என்றத auditor has to examine. And fifth point, and provide பண்ணிருக்கக்கூடிய financial informations எல்லாமே adequate-ஆ இருக்கா என்னோட ஒப்பீனியனை கொடுக்கிறதுக்கு. And sixth point, அவங்க என்னென்ன terminologies யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத it has to be given clear in that financial statement itself. Okay. And further, true and fair viewer represent பண்ற மாதிரி இருக்கக்கூடிய frameworks இருக்கா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்துட்டு and இதுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்ணணும், overall presentation. So the financial statement எல்லாத்தையும் பார்த்துட்டு and they have to give a opinion on that. And financial statement related ஏதாவது notes இருக்கு and particular transactions and events பத்தி அவங்க தனியா disclose பண்ணிருக்காங்க அப்படின்னா auditor அதையும் examine பண்ணிட்டு தான் they have to give an opinion on that particular entity. So இது already பார்த்தது தான் ஒரு overview மாதிரி கொடுத்திருக்காங்க. சரியா? And next one, definition. General purpose of financial reporting. So இதோட definition தான் என்னன்னு கொடுத்திருக்காங்க. சரியா? First, general purpose of framework என்னன்னு பார்த்துட்டு we'll move to that. Okay. Financial reporting framework designed to meet a common financial information need a wider range of users. So என்னோட financial statement யூஸ் பண்ணக்கூடிய persons அப்படின்றது நிறைய persons இருக்காங்க and அவங்க யாரை என்னோட financial statement பார்த்தாலும் and அதை அவங்க understand பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் and there should be a common format for the financial statement. And accounting நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னாலும் அந்த அக்கௌண்ட்ஸ் நான் ஃபாலோ பண்ணுற மெத்தடுக்கும் ஒரு காமன் ஃபார்மேட் அப்படின்றது இருக்கணும். அப்போ தான் அந்த யூசர்ஸ் வந்து அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் அண்ட் அந்த கம்பெனியோட ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ என்ன அப்படின்றதையும் நம்மளுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமன் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் கால்ட் ஜென்ரல் பர்பஸ் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க். அண்ட் இதை நீங்கள் வந்துட்டு financial statement prepare பண்ணும்போது apply பண்றீங்க அப்படின்னா that is called general purpose of financial statement. Okay. And fair representation க்கு ஒரு definition கொடுத்திருக்காங்க பாருங்க. It is used to refer the financial reporting framework that or requires compliance with the requirement and of the framework. So என்னோட financial statementல நான் சொல்லியிருக்க informations எல்லாமே ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கா, என்னோட கம்பெனியோட கரெக்ட் பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லுதா இல்லையா, வெதர் இட் இஸ் எக்ஸ்பிளிசிட்லி ஸ்டேட்டட் ஆர் எல்ஸ் இட் இஸ் இம்ப்ளைட்லி ஸ்டேட்டட் அப்படின்றதையும் நம்ம நோட் பண்ணணும். இப்போ எக்ஸ்பிளிசிட்டாக ஸ்டேட்டாக இருக்குது அப்படின்னா டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் என்ன அண்ட் எக்ஸாக்ட் என்ன அப்படின்றத நம்மளுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே என்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஓகேவா இருக்கா இல்லையா அப்படின்றத we have to check. And unmodified opinion. So இது இப்போதைக்கு பார்க்க வேண்டாம், I'll explain later. And in the content we'll discuss later. Next one, auditor's report. So ஒரு auditor என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனியோட financial statement எல்லாத்தையுமே examine பண்ணிட்டு they will give a report in that written format. அந்த ரிப்போர்ட்ல என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அதோட டைட்டில் என்னன்றது இருக்கணும் அண்ட் அட்ரஸே யார், ஆடிட்டரோட ஒப்பீனியன் என்ன அண்ட் பேசிஸ் ஆஃப் ஒப்பீனியன் அண்ட் கோயிங் கன்சர்ன், கீ ஆடிட் மேட்டர், அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நெசசரி கிடையாது, இட் இஸ் ஆப்ஷனல் இன் தட் பர்டிகுலர் கேசஸ். So where it is applicable, I have to mention these key items also. Next one, responsibilities for the financial statement. Auditor oda responsibility enna and location and description, auditor oda responsibilities and other reporting responsibilities edavadhu irukku appadina adha nama mention pannirukkanum and auditor oda signature irukkanum, place and date idellame irukkum. Seringla.
One second, pa. I'll show a format. இங்க பாருங்களா, first என்ன இருக்கு, heading அப்படின்றத provide பண்ணிருக்காங்க இல்லையா. What is that? Independent auditor report. ஸோ என்னை வந்து யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை அண்ட் நானாக தான் இந்த ஒப்பீனியன் கொடுக்குறேன் அப்படின்றதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ ஒரு ஆடிட்டர் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இண்டிபெண்ட் ஆடிட்டர் ரிப்போர்ட் அப்படின்ற டைட்டில் ஷுட் பி தேர். ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம டைட்டில் அப்படின்னு சொல்லுவோம், சரியா. அண்ட் இதுக்கு அடுத்தது to the members of ABC Company Limited. யாருக்காக இந்த ஆடிட் ரிப்போர்ட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, தட் இஸ் addressee. ஓகே, ஸோ இங்கே யாருக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், டு த மெம்பர்ஸ் ஆஃப் அ ஏபிசி கம்பெனி லிமிடெட். அண்ட் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ரிப்போர்ட் ஆன் த ஆடிட் ஆஃப் த ஸ்டாண்டலோன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட், எந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எக்ஸாமைன் பண்ண போகிறீங்க, ஓகேவா. ஸோ தட் இஸ் ஆடிட்டர் ஒப்பீனியன் எதில் கொடுக்க போகிறாங்க, ஓகே. அண்ட் அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, we have audited the standalone financial statement of a ABC company limited. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் எக்ஸாமைன் பண்ணியிருக்கோம், எக்ஸாமைன் பண்ணிவிட்டு அதுக்கான ஒப்பீனியனை நாங்கள் கொடுக்குறோம். அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க, பேலன்ஸ் ஷீட், P&L அக்கௌண்ட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஃபார் த இயர் எண்டட் அண்ட் நோட்ஸ் டு த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரு ஆடிட்டர் ஒப்பீனியன் கொடுக்கும்போது இந்த மாதிரி நாங்கள் இந்த ஒப்பீனியன் கொடுக்குறோம் ஆடிட் பண்ணிவிட்டு, அண்ட் அதில் என்னென்ன ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸாமைன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில் ஷுட் பி தேர், ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் என்னது, பேசிக் எசென்ஷியல் எலமெண்ட்ஸில் டைட்டில். ஸோ டைட்டில் எப்படி இருக்கணும், இண்டிபெண்ட் ஆடிட்டர் ரிப்போர்ட் அப்படின்றது இருக்கணும், சரிங்களா. அண்ட் அட்ரஸி, யாருக்காக, to whom I am preparing this audit report அப்படின்றத it should be mentioned in the audit report, okay. and sometimes வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மெம்பர்ஸ் இல்லாமல் வேற ஒரு சில பர்சன்ஸ்க்கும் we will prepare that audit report also. ஸோ அதுதான் இங்கே charged with governance அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த audit engagement ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் யாருக்குன்னு சொல்லியிருக்கேனோ அதுபடி I have to prepare or else on the basis of law, ஓகேங்களா. ஸோ இதை எழுதி வச்சுக்கோங்க, depends upon the audit engagement or else on the basis of law, ஓகே. illustrations எல்லாமே நம்ம தனியாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஆடிட்டர்ஸ் ஒப்பீனியன். ஸோ ஆடிட்டர் என்ன பண்ணணும், ஸோ அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ஆடிட் பண்ணுறாங்களா இல்லையா, ஸோ அதை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, we have audited அப்படின்ற அந்த வேர்ட் அங்கே மென்ஷன் ஆயிருந்துச்சா. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸாமைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டேட் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆடிட்டட். என்னென்ன ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஆடிட் பண்ணீங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் தனியாக நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கள். அண்ட் என்னென்ன அக்கௌண்டிங் பாலிசிஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதுக்கான சம்மரி கொடுங்க. அண்ட் என்ன டேட்டு அண்ட் என்ன பீரியட் இது கவர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் 1/4/2024 to 31/3/2025 இந்த மாதிரி பீரியட் அப்படின்றது இருக்கணும். அண்ட் ஆடிட் டேட் should be there in the auditor's report. ஸோ இப்போ இதை பாருங்க, டேட் இருக்கு இல்லையா. ஸோ என்ன டேட் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. அண்ட் a summary of significant accounting policies and explanatory information. ஸோ இதுவும் சொல்லியாச்சு, அக்கௌண்டிங் பாலிசிஸ் என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, in our opinion, to the best of our information according to the explanation given to us aforesaid, standalone financial statement give the information required by the act. ஸோ இந்த ஆடிட் CA ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்க அண்ட் கம்பெனிஸ் ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையா, அண்ட் அந்த கம்பெனியோட ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கா, வெதர் இட் இஸ் கம்ப்ளை வித் தட் பர்டிகுலர் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் ஆர் நாட். இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் என்ன பண்ணியிருக்கணும், ஆடிட்டர் ஒப்பீனியனில் சொல்லியிருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், பேசிஸ் ஆஃப் ஒப்பீனியன். ஓகே, ஸோ
ஸோ நெக்ஸ்ட் ஒன் பேசிஸ் ஆஃப் ஒப்பீனியன். ஆடிட்டர் என்ன பண்ணியிருக்கணும், என்ன பேசிஸில் அவங்க ஒப்பீனியன் கொடுக்க போகிறாங்க அப்படின்றதையும் கிளியராக சொல்லியிருக்கணும். சரிங்களா? include the section directly the following. ஸோ இதில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், state the audit was conducted according with the standards on audit. ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டில் சொல்லியிருக்க ப்ரொசீஜர் படி தான் நீங்கள் ஆடிட் பண்ணியிருக்கீங்களா? அடுத்தது ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன, வெதர் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய எத்திக்கல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அண்ட் லாவில் சொல்லியிருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்களா, ஆர் எல்ஸ் நாட் அப்படின்றத சொல்லியிருக்கணும். அண்ட் வெதர் உங்களால் சஃபிஷியன்ட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ண முடிஞ்சிச்சா, அண்ட் அது வந்து ஒப்பீனியனை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்ற இந்த 4 இன்ஃபர்மேஷனும் மெயினாக அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அண்ட் இதில் அன்குவாலிஃபைடு அப்படின்னு இன்னொரு ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அது என்னென்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். வெதர் இப்போ ஒரு ஆடிட்டர் ஒப்பீனியன் கொடுக்கும்போது 2 வேல ஒப்பீனியன் கொடுப்பாங்க. வெதர் தே வில் கிவ் அ குட் ஒப்பீனியன் ஆர் எல்ஸ் பேட் ஒப்பீனியன் ஆன் தட் பர்டிகுலர் என்டிட்டி. ஸோ குட் ஒப்பீனியன்னா என்ன, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் எக்ஸாமைன் பண்ணி பார்த்தோம் அண்ட் இதில் எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லை, இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கரெக்டாக இருக்குது, இட் இஸ் ரெப்ரசன்டிங் த ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ஆஃப் தட் அ பர்டிகுலர் என்டிட்டி. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆடிட்டர் வில் கிவ் அ குட் ஒப்பீனியன். ஸோ இப்போ ஆல்ரெடி இருக்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணுமா, நோ நீட் ஃபார் த மாடிஃபிகேஷன். ஸோ அப்போ அவங்க என்ன ஒப்பீனியன் கொடுப்பாங்க, மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா தே வில் கிவ் அ மாடிஃபைடு ஒப்பீனியன். இங்கே எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஸோ ஐ டோன்ட் நீட் டு மாடிஃபை எனி திங், ஸோ தே வில் கிவ் அ unmodified opinion. Okay, so if it is a bad or else அங்கே ஏதாவது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை ஃபேக்காக கொடுத்துருக்காங்க, இன் திஸ் கேஸ் ஆடிட்டர் வில் கிவ் அ மாடிஃபைட் ஒப்பீனியன். நீங்கள் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் தப்பாக இருக்குது, அதை எல்லாமே சேஞ்ச் பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு they will give a modified opinion. ஓகேவா? ஸோ அதை தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. மாடிஃபைடு ஒப்பீனியன்னா என்ன, அன்மாடிஃபைட்னா என்ன, இப்போ கிளியராக புரிஞ்சிச்சு இல்லையா? ஓகே. அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன், ஸோ எந்த கேஸில் எல்லாம் ஒரு ஆடிட்டர் வந்துட்டு அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுக்குறாங்களோ அந்த கேஸில் we have audited அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுவே auditor is going to give a modified opinion or is disclaimer opinion, instead of the word we have audited க்கு பதிலா we were engaged to audit அப்படின்ற terminology include ஆகும். One second, நான் இந்த ஆடிட் ஃபார்மேட்டோட எக்ஸாம்பிள் காட்டுறேன், அதுலேயே நீங்கள் பாருங்கள். ஸோ இதில் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, we have audited அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ in this case இதை நான் பார்த்தோன்னே நான் புரிஞ்சுக்கலாம், அவங்க என்ன ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க, unmodified opinion. ஸோ ஆர்எல்ஸ் இதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லலாம், க்ளீன் ஒப்பீனியன். ஸோ எல்லாமே கிளியராக இருக்குது, எந்த மாடிஃபிகேஷனும் கிடையாது அப்படின்னு கொடுக்கறது. இதுவே நான் வந்து ஒரு டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன் கொடுக்குறேன், ஆடிட் பண்ணுறதுக்கு தேவையான எவிடன்ஸ் வந்துட்டு எனக்கு கொடுக்கல, அந்த மேனேஜ்மெண்ட் வந்து என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, அதனால் என்னால் கன்க்ளூஷனுக்கு வர முடியல, இந்த கேஸில் என்ன பண்ணுவாங்க, டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன் அப்படின்றது கொடுப்பாங்க. இந்த கேஸில் இந்த வேர்டுக்கு பதிலாக instead of this word அவங்க என்ன மென்ஷன் பண்ணணும், we were engaged to audit, இந்த வேர்டை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். ஸோ இந்த கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் அப்படின்றத நம்ம அக்கௌண்ட்ஸில் படிச்சிருப்போம். மை என்டிட்டி வில் ரன் ஃபார் அ இன்டெஃபினைட் ஃபியூச்சர் பீரியட்ஸ். ஸோ அது எப்போ ஸ்டாப் ஆகுன்றதை சொல்ல முடியாது, இட் வில் ரன் ஃபார் அ லாங்கர் பீரியட், கரெக்டுங்களா? ஸோ அதுதான் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் அப்படின்றது. சேம் இதே மாதிரி உங்கள் கம்பெனி மேலே ஏதாவது ஒரு கேஸ் நடந்துட்டுருக்கு, அ கேஸ் இஸ் கோயிங் அண்ட் என்விரான்மெண்டல் இஷ்யூ இஸ் கோயிங் அண்ட் இது வந்து உங்களோட கம்பெனியோட க்ளோஷருக்கு லீட் பண்ணும், foreseeable future events ஏதாவது இருக்குது அண்ட் உங்களோட பிஸ்னஸை இது அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா
அவங்க என்ன பண்ணியிருக்கணும், as per going concern concept, auditor has to mention that particular issue in their report itself. Okay. So auditor என்ன பண்ணுவாங்க, auditor has to read the financial statement fully. So அதெல்லாம் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, they will give a opinion on that. கரெக்டுங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போதே they mention that environmental issues there. ஸோ இந்த கம்பெனினால பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் அந்த பர்டிகுலர் பிளேஸில் அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஃப்யூச்சரில் வருது அப்படின்னா அதையும் என்ன பண்ணியிருக்கணும், ஆடிட்டர் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் அந்த ஹைலைட்டிங் பார்ட்டை மட்டும் அவங்க பண்ணால் போதும். The issue should be highlighted. ஓகேங்களா? ஸோ இந்த அசம்ஷன்ஸில் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஏதாவது ஃப்யூச்சர் ஈவெண்ட்ஸ் இருக்குது, என்னோட பிஸ்னஸ் ஆப்ரேஷன் வந்துட்டு சீஸ் ஆகுது அப்படின்னா have to mention that also. ஓகேங்களா? ஸோ ஆடிட்டர் என்ன எவாலுவேட் பண்ணணும்னா, வெதர் இந்த ஆடிட் எவிடன்ஸ் எல்லாமே ஒப்பீனியன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத பண்ணணும். அண்ட் இன்னொரு கேஸ், இப்போ ஒரு கம்பெனி வந்துட்டு கேவ் அ ராங் ஒப்பீனியன் வச்சுக்கலாம், ஆர் எல்ஸ் ராங் இன்ஃபர்மேஷன்ஸை என்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த கேஸில் ஆடிட்டர் என்ன பண்ணுவாங்க, they will give a modified opinion. ஸோ இந்த மாதிரி இந்த கம்பெனி க்ளோஸ் ஆக போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கல. அப்போ what they will do, auditor will do, they'll give a modified opinion on that particular financial statement. சரிங்களா? ஏன்னா அந்த கம்பெனி அதை மேக்னிஃபை பண்ணி காமிச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். if it is there na just highlight பண்ணா போதும். if it is not there, auditor has to give a modified opinion on that. சரிங்களா? and next one, key audit matters. so இந்த key audit matters அப்படின்றது எனக்கு ஆடிட் பண்ணும்போது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் பார்க்கணும், அண்ட் லா அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி எனக்கு இது தேவைப்படுது அப்படின்னா ஸோ இந்த எக்ஸ்ட்ரா செக்ஷனையும் அந்த கம்பெனி என்ன பண்ணிக்கலாம், இன்க்ளூட் பண்ணிக்கலாம். it is depends upon the company. and in the key audit matters என்னென்ன இருக்குது அப்படின்றத ஆடிட்டர் என்ன பண்ணணும், அந்த என்டிட்டிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரிங்களா? and next one, other information. and இதில் சொல்லியிருக்கிறது போக வேறு எக்ஸ்ட்ராவாக ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் ஆடிட்டர் அவங்களோட ரிப்போர்ட்டில் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். பட் இட் இஸ் நாட் மேண்டேட்டரி ஃபார் த ஆல் ஆடிட் ரிப்போர்ட்ஸ். ஸோ அதனால தான் இனிஷியலி நான் சொன்னேன் இது வந்து எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகாது. வேர் இட் இஸ் அப்ளிகபிள் we have to put this headings in the audit report. next one, responsibilities for the financial statement. ஸோ ஒரு ஆடிட்டர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடாக என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு ஆடிட் பண்ணும்போது மேனேஜ்மெண்ட் தான் என்ன பண்ணுவாங்க, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத they will do. and management is responsible for the internal control also. first, the management has to examine that whether the financial statements are free from material misstatement or not. ஸோ இதை பார்க்கணும். அண்ட் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் படி நான் ஏதாவது டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டியது இருக்குது, ஆர்எல்ஸ் வேறு ஏதாவது சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதையும் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் படி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் இன்டர்னல் கண்ட்ரோலையும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நான் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது இட் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். சரிங்களா? ஸோ இது நம்ம என்ன பண்ணிக்கணும், எக்ஸாமைன் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒன், அசஸ் த என்டிட்டிஸ் எபிலிட்டி டு கண்டினியூஸ் கோயிங் கன்சர்ன். வெதர் அந்த கம்பெனி வந்து கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் படி ரெக்கார்ட் பண்ணுறாங்களா. ஸோ அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை ஆடிட்டர் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கணும் அவங்களோட ரிப்போர்ட்டில். சரியா? and SA 200 explains that premises relating to a responsibility of the management and where appreciate those charges with the governance. so management கிட்ட சொல்ல முடியாத informations and next level யார் இருக்காங்க, charged with governance அப்படின்னா next level, that is
போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், CEO, CFO இந்த மாதிரி கீ மேனேஜரல் பர்சனல்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்கே எகெயின் அண்ட் எகெயின் எனக்கு ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. மேனேஜ்மெண்ட்டு தான் வந்து இன்டர்னல் கண்ட்ரோலுக்கு ரெஸ்பான்சிபிள். எகெயின் they are repeating the same point. Okay, and SA 210 என்ன சொல்லுது? Auditor agree the management responsibility in the engagement letter. ஸோ என்கேஜ்மெண்ட் லெட்டர்லேயே என்ன சொல்லியிருப்பாங்க? ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அண்ட் அந்த என்டிட்டியோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, தட் இஸ் மேனேஜ்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு கிளியராக சொல்லியிருப்பாங்க. அதில் சைன் பண்ணிட்டு தான் நம்ம இந்த ப்ரொசீஜர்ஸ் அப்படின்றதே வில் ஸ்டார்ட். நெக்ஸ்ட் ஒன், ஆடிட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸாமைன் பண்ணும்போது ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றத தான் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் செக்ஷன் ஆட் பண்ணும்போது இதில் எனக்கு ஆடிட்டரோட ஆப்ஜெக்டிவ் என்ன அண்ட் அஷூரன்ஸ் வந்துட்டு அவங்க ஹை லெவல் அஷூரன்ஸ் கொடுக்குறாங்களா அண்ட் அவங்க வந்துட்டு கேரண்டி கொடுக்கல இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கணும். அண்ட் என்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இட்ஸ் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டாக ஆர் இஃப் தேர் இஸ் எனி மிஸ்டேக் அண்ட் அதையும் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டு. ஓகேங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஒரு ஆடிட்டரோட ஆப்ஜெக்டிவ் என்னவாக இருக்கும்? ஸோ ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ஐம் கோயிங் டு எக்ஸாமைன் அண்ட் தட் I have to give a reasonable assurance on that. கரெக்டுங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஹை லெவல் அஷூரன்ஸ் தான் என்னால் கொடுக்க முடியும், கேரண்டி அப்படின்றத கொடுக்க முடியாது. அண்ட் ரீசனபிள் அஷூரன்ஸ் ஆப்டைன் பண்ணுறதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் எனக்கு கிடைச்சதா, வெதர் எவிடன்ஸ் வந்துட்டு சஃபிஷியண்ட்டாக இருக்கா இல்லையா, அண்ட் ஆஃப்டர் தட் எஸ்ஏல சொல்லியிருக்கிறது படி தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்களா இல்லையா, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் ஆடிட்டர் என்ன பண்ணணும், ஒப்பீனியன் அப்படின்றத கொடுக்கணும். அண்ட் தேர்ட் ஒன், மிஸ்டேட்மெண்ட் ஏதாவது அரைஸ் ஆகுது டியூ டு ஃப்ராட் ஆர் எரர் அப்படிங்கும்போது ஆடிட்டர் அதை என்ன பண்ணணும், தனியாக they have to describe that. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இண்டிவிஜுவலாகவோ ஒரு அக்ரிகேட்டாகவோ அண்ட் அதோட ரீசன் அண்ட் இதை எப்படி மற்ற பர்சன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஆடிட்டரோட ரிப்போர்ட்டில் அவங்க கொடுத்துருக்கணும். சரிங்களா? அண்ட் இது போக ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசம் அப்படின்றத ஆடிட்டர் ஹேஸ் டு ஃபாலோ. ஜென்ரல் ஒரு பப்ளிக் பிளேஸில் வந்துட்டு ஆடிட்டரோட பேட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா தட் இஸ் நாட் வில் பி கன்சிடர் ஆஸ் அ ப்ராப்பர். ஸோ ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசம் அப்படின்றத ஆடிட்டர் ஹேஸ் டு மெயின்டைன். அண்ட் ஆடிட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகிருக்கும், இப்போ ஒரு மெட்டீரியல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதில் ஏதாவது ரிஸ்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அண்ட் அந்த கம்பெனியோட இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்துட்டு ப்ராப்பராக இருக்கா இல்லையா, அண்ட் இதுக்கு அடுத்தது அக்கௌண்டிங் பாலிசிஸ் அவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே அப்ரோப்ரியேட்டாக இருக்கா, இதை வச்சு என்னால் கன்க்ளூஷன் ப்ரொவைட் பண்ண முடியுமா முடியாதா. அண்ட் ஆஃப்டர் தட் அந்த கம்பெனி கோயிங் கன்சர்ன் கான்செப்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸையும் நான் பார்க்கணும். அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது அவங்க தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா, ஸோ ஏ லிமிடெட் இருக்குது அப்படின்னா ஏ லிமிட்டெடுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா ஒரு அவங்களோட சப்சிடரி கம்பெனிக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா அண்ட் அதோட ஓவரால் கண்டென்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எக்ஸாமைன் பண்ணணும். ஸோ அதை தான் இங்கே குரூப் ஆஃப் ஆடிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ஆடிட்டர் என்னென்ன சொல்லியிருக்கணும், ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசம் they have to maintain. அண்ட் இதுக்கு அடுத்தது ஏதாவது இஷ்யூஸ் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா அது எதனால் வந்திருக்கு, ஸோ அண்ட் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க அண்ட் அதை எப்படி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அண்ட் அவங்க கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒப்பீனியன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கா இல்லையா. ஆல்ரெடி பார்த்து சேம் அதே பாயிண்ட் தான் அகெயின் அண்ட் அகெயின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், அந்த கம்பெனியோட இன்டர்னல் கண்ட்ரோல் என்ன அண்ட் அதை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே கரெக்டாக இருக்கா ஒப்பீனியன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு அப்படின்றதையும் ஆடிட்டர் எவால்வேட் பண்ணணும். அண்ட் அக்கௌண்டிங் பாலிசிஸ் அப்ரோப்ரியேட்டாக இருக்கா அண்ட் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் அவங்க ஃபாலோ பண்ணால் ஸோ அந்த க்ரைட்டீரியாவில் நம்ம எந்த மாதிரி டிஸ்க்ளோஸ் பண்ணணும் இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு தான் ஆடிட்டர் ஹேஸ் டு கிவ் அ ஒப்பீனியன் ஆன் தட்.
financial statement. சரிங்களா? And next one, auditor responsibility for the audit of the financial statements section of the auditor's report shall also include. ஸோ இதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகணும், எக்ஸ்ட்ரா ஒரு சில பாயிண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஒரு ஆடிட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதில் நான் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கேன், என்னோட ஸ்கோப் என்ன, அண்ட் ஆடிட் வந்துட்டு என்ன டைமிங்கில் நான் பண்ண போகிறேன், அண்ட் ஆடிட்டில் நான் ஏதாவது ஃபைண்டிங்ஸ் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா அதோட சிக்னிஃபிகண்ட் இன்ஃபர்மேஷன்ஸையும் நான் என்ன பண்ணணும், அந்த சார்ஜ் வித் கவர்னன்ஸ் யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட நான் கம்யூனிகேட் பண்ணணும். ஆடிட்டர் ஹேஸ் டு கம்யூனிகேட் தட் டு த ஹையர் அஃபீஷியல்ஸ். ஓகேங்களா? அண்ட் லிஸ்டட் என்டிட்டிஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க எத்திக்கல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா, அண்ட் ஆடிட் பண்ணும்போது எஸ்ஐ படி தான் அவங்க பண்ணணும். அண்ட் எத்திக்கல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சாப்டர் நம்பர் 11 படித்தோம், அது எல்லாத்தையும் ஆடிட்டர் ஃபாலோ பண்ணியிருக்கணும். அண்ட் எஸ்ஏ 701 சொல்லியிருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கணும். அண்ட் கீ ஆடிட் மேட்டர்ஸ் ஏதாவது நான் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும்னா அதையும் நான் என்ன பண்ணணும், அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் ஐ ஹாவ் டு டிஸ்க்ளோஸ். நெக்ஸ்ட் ஒன், லொக்கேஷன் ஆஃப் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ அவங்க எந்த ஏரியாஸை எக்ஸாமைன் பண்ணி ஆடிட் ரிப்போர்ட் அப்படின்றத கொடுக்க போகிறாங்க, இதை பார்த்தினா clean and clear information அப்படின்றத ஆடிட்டர் கொடுத்துருக்கணும். ஸோ within the body of auditor report and அதோட appendix என்ன இருக்குது, and specific reference ஏதாவது அவங்க எடுத்திருக்காங்களா, and law and regulations படி தான் இது இருக்கா இல்லையா, ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க கிளியராக சொல்லியிருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், அது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அண்ட் இது போக என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத இந்த 11th பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன ஒன் பை ஒன் வில் டிஸ்கஸ். ஆடிட்டர் ஆடிட் பண்ணும்போது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை தாண்டி அடிஷ்னலாக ஏதாவது அவங்க பண்ணுறாங்க, இஃப் அடிஷ்னலி தே ஆர் டூயிங் எனிதிங் அண்ட் இட் ஷுட் பி டிஸ்க்ளோஸ்ட் இன் த ஹெட்டிங் ஆஃப் ரிப்போர்ட் ஆன் அதர் லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஸோ இந்த ஹெட்டிங்கில் அவங்க என்ன பண்ணியிருக்கணும், ஸோ இந்த மாதிரி இந்த அடிஷ்னல் மேட்டர்ஸை நான் எக்ஸாமைன் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த ஒர்க்கும் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் எஸ்ஏல ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டில் சொல்லியிருக்கிறத தாண்டி அவங்க எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அதையும் என்ன பண்ணியிருக்கணும், சேம் செக்ஷன்லேயே அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அண்ட் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்கோ சொல்லலாம். கம்பெனிஸ் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட், அண்ட் compliance with section 197, managerial remuneration எப்படி கொடுக்கிறது, and இது ரிலேட்டடாக அவங்க ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டு. அண்ட் தேர்ட் ஒன், இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல். ஸோ இது ரிலேட்டடாக ஆடிட்டர் ஏதாவது ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுவும் எங்கே இன்க்ளூட் ஆகிருக்கணும், ஆடிட்டரோட ரிப்போர்ட்டில் ரிப்போர்ட் ஆன் த ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கணும், கொடுத்துருக்கணும். அண்ட் தென் ரிப்போர்ட் ஆன் ஆடிட் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இதில் மெயின் ஆடிட் ரிப்போர்ட்டில் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அடிஷ்னலாக அதர் லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ரெக்குவயர்மெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரெண்டு பிளேஸில் மென்ஷன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மெயின் ரிப்போர்ட். ஸோ மெயின் ரிப்போர்ட் அப்படின்றது என்ன, ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அண்ட் இதுக்கப்புறம் எங்கே டிஸ்க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, ரிப்போர்ட் ஆன் அதர் லீகல் அண்ட் ரெகுலேட்டரி. சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு ஆடிட்டர் அந்த அவங்களோட ரிப்போர்ட்டில் சைன் அப்படின்றது பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ அது சைன் இல்லை அப்படின்னா இட் வில் பி கன்சிடர் ஆஸ் அ வாய்ட் ஒன். அண்ட் இப்போ அந்த ஃபர்ம் யாரையாவது அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பர்சனோட நேம் அண்ட் அந்த ஆடிட்டரோட ஃபர்ம் என்னன்றது இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனாக இருக்கணும். ஸோ இப்போ ஒரு ஆடிட் ஃபர்மில் நிறைய ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க, அதில் யார் ஆடிட் பண்ணான்னு தெரியாது. ஸோ இப்போ அந்த ஆடிட் ஃபர்மோட நேமும் அண்ட் அந்த ஆடிட்டரோட நேமும் மென்ஷன் ஆகிருக்கணும். இஃப் இன் கேஸ் இஃப் இட் இஸ் அ பார்ட்னர் ஆர் எல்ஸ் ப்ராப்பரேட்டர், ஸோ இதில் சிஏ சிஎம்இ நிறைய பேர் இருப்பாங்க பார்ட்னர்ஸ் அப்படின்னா, அதில் யார் சிஏவாக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் சைன் பண்ண முடியும். அண்ட் ஐசிஏஐலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஆடிட்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் அலோகேட் பண்ணியிருப்பாங்க, அந்த நம்பரோடு அவங்க சைன் பண்ணியிருக்கணும் அந்த ஆடிட் ரிப்போர்ட்டில். அண்ட் இதுக்கு அடுத்தது பிளேஸ் ஆஃப் சிக்னேச்சர்.
எந்த ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் அப்படின்றதும் ஆடிட்டரோட ரிப்போர்ட்டில் மென்ஷன் ஆகிருக்கணும். அண்ட் எந்த டேட்டில் அவங்க ஆடிட் ரிப்போர்ட் அப்படின்றது கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஆஸ் பர் SA 560 அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த யூடின் அப்படின்றத எதுக்காக அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஆடிட் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணியிருக்கணும், டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். என்னோட ICAI போர்ட்டலில் போயிட்டு நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதை அப்லோட் பண்ணும்போது அது அந்த டாக்குமெண்ட்டுக்கு தனியாக ஒரு நம்பர் அப்படின்றத ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இட் வில் ஹெல்ப்ஸ் டு ப்ரிவென்ட் த ஃபோர்ஜரிஸ் ஆல்சோ. அண்ட் ஃபியூச்சரில் மேபி அவங்க என்ன சொல்லலாம், இந்த மாதிரி நான் எவிடன்ஸே கொடுக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கான சான்சஸ் ஆர் தேர். ஸோ இந்த CA மெம்பர்ஸ் வந்து மிஸ்லீடாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ரொவிஷன் அப்படின்றத வச்சுருக்காங்க. ஸோ இட் வில் helps to eliminate the malpractices and professional development இன்னும் implement பண்ணி கொடுக்கும். ஸோ இதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, யூனிக் டாக்குமெண்டேஷன் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு ஒன்று ஜென்ரேட் பண்ணுறாங்க. சரிங்களா? இது எப்பத்துலேருந்து 2019 இது இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு. நான் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டை நான் ஆடிட் பண்ணுறேன்னா அது ICAI போர்ட்டலில் போயிட்டு அப்லோட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் நம்பரை நான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கணும் அந்த டாக்குமெண்ட்டில். சரிங்களா? One second. அண்ட் இதில் 16 டிஜிட் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்றது எனக்கு ஜென்ரேட் ஆகும். இதை ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஆடிட்டர் ரிப்போர்ட் ப்ரிஸ்கிரைப் பை லா ஆர் ரெகுலேஷன். ஸோ ஒரு ஆடிட்டரோட ரிப்போர்ட்டில் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு லா படியோ ஒரு ரெகுலேஷன்ஸ் படியோ அடிஷனாக அவங்க ஏதாவது பண்ண வேண்டியது இருக்குது. எஸ்ஏல சொல்லியிருக்கிறத தாண்டி எக்ஸ்ட்ரா அவங்க ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இஃப் இட் இஸ் தேர் அப்படின்னா அது ஆஸ் பர் எஸ்ஏ படி தான் இருக்கா ஆர்எல்ஸ் கான்ட்ராவென்சியாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இஃப் இட் இஸ் ஆஸ் பர் எஸ்ஏ அண்ட் எந்த ஒரு கான்ஃப்ளிக்ஸும் க்ரியேட் பண்ணலை அப்படின்னா ஆடிட்டர் கேன் ப்ரொசீட் தான். ஓகேங்களா? அண்ட் இந்த ஸ்பெசிஃபிக் லே அவுட் என்ன இது எல்லாமே கொடுத்துருக்கணும். அண்ட் ஆடிட்டரோட ரிப்போர்ட்டோட கண்டென்ட் பார்த்தோம் இல்லையா, டைட்டில் அண்ட் அட்ரஸ், யாருக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அண்ட் ஆடிட்டரோட ஒப்பீனியன் அண்ட் பேசிஸ் ஆஃப் ஒப்பீனியன், அண்ட் எந்த என்டிட்டியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ஆடிட் பண்ண போகிறீங்க, அதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். வெதர் அவங்க என்ன குவாலிஃபைடு ஒப்பீனியன் கொடுக்குறாங்களா, அன்குவாலிஃபைடு ஒப்பீனியன் கொடுக்குறாங்களா, அண்ட் ஏதாவது டீவியேஷன்ஸ் இருக்குது அண்ட் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, மேனேஜ்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அண்ட் இதுக்கு அடுத்தது ஆடிட்டரோட சிக்னேச்சர் அண்ட் பிளேஸ் டேட், இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே இருக்கணும். சரிங்களா? சரி, இப்போது இந்த அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த எக்ஸாம்பிள் ஃபார்மேட் பாருங்கள். இதில் ஆல்ரெடி நம்ம எது வரைக்கும் பார்த்துட்டோம், ஆடிட்டரோட ஒப்பீனியன் வரைக்கும் பார்த்தாச்சு. அண்ட் பேசிஸ் ஆஃப் ஒப்பீனியனில் பாருங்கள், we conduct our audit in accordance with the standards on audit. ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டில் சொல்லியிருக்கிறது படியும் அண்ட் கம்பெனிஸ் ஆக்டில் சொல்லியிருக்கிறது படியும் தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஆடிட் பண்ணுறோம். அண்ட் இதை தாண்டி எந்த ப்ரொவிஷன்ஸும் ஓவர் ரைட் பண்ணலை அப்படின்ற இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கணும். அண்ட் we are independent company in accordance with the code of ethics issued by ICAI. ஸோ ICAIல சொல்லியிருக்கக்கூடிய கோட் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் எத்திக்கல் ரெக்குவயர்மெண்ட்டை நாங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆடிட் பண்ணியிருக்கோம். we have fulfilled that அப்படின்ற இன்ஃபர்மேஷனை அவங்க சொல்லியிருக்கணும். அண்ட் வெதர் அவங்க ஆப்டைன் பண்ண எவிடன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையா, இதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கணும். அண்ட் கீ ஆடிட் மேட்டர்ஸில் எக்ஸ்ட்ராடினரியாக ஏதாவது ஒரு மேட்டர் அவங்க கன்வே பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா இதை அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மேனேஜ்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, the company board of director is responsible for the matter stated in the section 134 of the companies act. ஸோ இப்போ கம்பெனிஸ் ஆக்ட் 134 சப்செக்ஷன் 5ல் என்ன சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் தான் இந்த போர்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்டாண்ட் அலோன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது. அண்ட் இது வந்து கம்பெனியோட ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ என்ன அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணணும். அண்ட் கம்பெனியோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அண்ட் கேஷ் ஃப்ளோ, அண்ட் வெதர் அவங்க அக்கௌண்டிங் பாலிசிஸ் எல்லாமே கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா, அண்ட் அடிக்குவேட் ரெக்கார்ட்ஸ் அங்கே இருக்கா இல்லையா, சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களா, அண்ட் பாலிசிஸ் அண்ட் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணும்போது அது அப்ரோப்ரியேட்டாக இருக்கா இல்லையா அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட் அண்ட் எஸ்டிமேஷன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்கணும். அண்ட் பியூர்டன்ஸ் கான்செப்ட் படி ஏதாவது லாஸஸ் அவங்க ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் அங்கே இருக்கணும். அண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல் இருக்கா இல்லையா,
அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது மேனேஜ்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? டு obtain a reasonable assurance on that particular financial statement and they have to ensure that the statement is free from material misstatement அப்படின்றத ஆடிட்டர் என்ன பண்ணணும்? கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கரெக்டுங்களா? ஸோ அதுதான் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹை லெவல் அஷூரன்ஸை ஆப்டைன் பண்ணுறதுக்காக they can do anything. ஓகே, அண்ட் இதில் ரிஸ்க் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கணும். அண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல் என்னென்னு அவங்க எக்ஸாமைன் பண்ணியிருக்கணும். ஆல்ரெடி நம்ம அதிகம் பார்த்த பாயிண்ட் தான். அண்ட் இங்கே அந்த ஃபார்மேட் வைஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? அண்ட் ஓவரால் ப்ரெசன்டேஷன் என்னன்னு எவாலுவேட் பண்ணிவிட்டு அவங்க சொல்லுவாங்க. அண்ட் இதை எல்லாத்தையுமே ஹையர் அஃபீஷியல் கிட்ட கம்யூனிகேட் பண்ணியாச்சா இல்லையா, இந்த இன்ஃபர்மேஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அண்ட் அதர் மேட்டர்ஸ், எக்ஸ்ட்ராடினரி இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு நார்மலாக இல்லாத தாண்டி வேறு ஏதாவது எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா அதையும் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ரிப்போர்ட் ஆன் அதர் லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ரெக்குவயர்மெண்ட். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஏதாவது ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா தனியாக ஒரு ஹெட்டிங் மாதிரி போட்டு இங்கே டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் ஃபைனலி ஆடிட்டரோட நேம், அந்த ஃபார்மோட நேம் அண்ட் அவங்களோட சிக்னேச்சர் போட்டிருக்காங்க இல்லையா, அண்ட் அவங்களோட டெசிக்னேஷன் என்ன, மெம்பர்ஷிப்பு, யூடின் நம்பரு, இதெல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கணும். அண்ட் இந்த டேட் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த ஆடிட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்கும். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன், மாடிஃபிகேஷன் டு த ஒப்பீனியன் அண்ட் த இண்டிபெண்ட் ஆடிட்டர் ரிப்போர்ட். சரி, இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்ம மறந்துடலாம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு ஆடிட்டர் ஒப்பீனியன் கொடுக்கும்போது ரெண்டு ஃபார்மேட்டில் கொடுப்பாங்க. எய்தர் குட் ஒப்பீனியன் ஆர் எல்ஸ் பேட் ஒப்பீனியன். அண்ட் ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லை அப்படிங்கும்போது they will give a disclaimer opinion. அதை தான் இங்கே எகெயின் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அண்ட் இதில் என்ன எஸ்ஏ ரிலேட் பண்ணி சொல்லியிருக்காங்கன்றதை ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு கேஸ் ஸ்டடீஸ் ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா இந்த எஸ்ஏ கூட தான் நீங்கள் லிங்க் பண்ணி எழுத வேண்டியதாக இருக்கும். ஸோ எஸ்ஏ 705 அப்படின்றது மாடிஃபிகேஷன் டு த ஒப்பீனியன் ஆஃப் அ இண்டிபெண்ட் ஆடிட்டர் ரிப்போர்ட். ஸோ அவங்க கொடுத்த ஒப்பீனியனில் ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்டு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் அவங்க ஒப்பீனியன் கொடுக்குறாங்க அப்படின்னா எஸ்ஏ 700 அவங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ என்னென்ன சர்க்கம்ஸ்டன்ஸில் ஒரு ஆடிட்டர் மாடிஃபிகேஷன், அதாவது மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுப்பாங்க அப்படின்றத தான் இங்கே கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அது என்ன அப்படின்னா வில் டிஸ்கஸ் ஒன் பை ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ், நான் வந்து அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் நான் எக்ஸாமைன் பண்ணி பார்த்துட்டேன். அண்ட் இது வந்து ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அந்த இடத்துல என்னோட ஆன்சர் வந்து நோ. ஸோ சம்திங் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குது அண்ட் ஆடிட்டர் வந்து ஃபுல் எவிடன்ஸையும் ஆப்டைன் பண்ண முடியல அப்படிங்கும்போது they will give a modified opinion. ஓகேங்களா? ஸோ அதை தான் எகெயின் எனக்கு சொல்லியிருக்காங்க. சேம் அதே ரெண்டு பாயிண்ட்டு தான். ஸோ எனக்கு எவிடன்ஸ் வந்துட்டு ப்ராப்பராக என்னால் ஆப்டைன் பண்ண முடியல அண்ட் நான் கலெக்ட் பண்ணது எவிடன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃப்ராடாக இருக்குது அண்ட் ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஃபேக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாட் ஆடிட்டர் will do, they will give a modified opinion. ஸோ இங்கே 3 டைப்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. என்னென்னன்றது நம்மளுக்கு தெரியும். குவாலிஃபைடு ஒப்பீனியன் எப்போ கொடுப்பாங்க? சரி, இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு சார்ட் மாதிரி நம்ம போட்டு படிச்சுக்கலாம் இல்லையா? ஓகே, ஸோ இங்கே எழுதிக்கலாமா? டைப் ஆஃப் ஒப்பீனியன், misstatement present and sufficient evidence are there or not. And இதுக்கு அடுத்தது pervasive இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் எதுவுமே கிடையாது அண்ட் சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷனை நான் ஆப்டைன் பண்ணிட்டேன் அண்ட் நான் ஆப்டைன் பண்ணதில் அது பர்வேசிவ் நேச்சர் கிடையாது.
ஸோ pervasiveக்கு பக்கத்தில் அந்த டெஃபினிஷன் எழுதி வச்சுக்கிறீங்களா? pervasiveness பக்கத்தில் டெஃபினிஷன் எழுதி வச்சுக்கோங்க. affects many part of the financial statement. Second, affect the substantial portion. Substantial portion அப்படின்னா bigger portion. And third one, affect the user's decision. So ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு இன்ஃபர்மேஷனை நான் தப்பாக போட்டுட்டேன், அதை வந்து என்னோடய ஹோல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டே அஃபெக்ட் பண்ணுது. ஆர்எல்ஸ் அது என்னோடய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு பிக் இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது. என்னோடய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை யாரை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்கள இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா, இந்த 3 க்ரைட்டீரியாவில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா அது நம்ம pervasive in nature அப்படின்னு சொல்லுவோம். இந்த pervasiveness இருக்கா அப்படின்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டோ இல்லை, சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷனை நான் ஆப்டைன் பண்ணிட்டேன், pervasive நேச்சரும் கிடையாது. இன் திஸ் கேஸ் ஆடிட்டர் வில் கிவ் அ அன்மாடிஃபைடு ஒப்பீனியன். சரிங்களா? அன்மாடிஃபைடு ஒப்பீனியன்றதை தே வில் கிவ். அண்ட் இதோட இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோம், க்ளீன் ஒப்பீனியன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சரி. அண்ட் அடுத்த கேஸ், மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குது, சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷனை அவங்க கலெக்ட் பண்ணிட்டாங்க, பட் அது pervasive நேச்சர் கிடையாது. இந்த சிச்சுவேஷனில் குவாலிஃபைடு ஒப்பீனியனை கொடுப்பாங்க. மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ தே வில் கிவ் அ குவாலிஃபைடு ஒப்பீனியன். அண்ட் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குது, சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷனும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன், அது pervasive நேச்சர்லேயும் இருக்குது அப்படின்னா தே வில் கிவ் அ அட்வர்ஸ் ஒப்பீனியன். அண்ட் இதுக்கு அடுத்தது என்னால் எவிடன்ஸை ப்ராப்பராக கலெக்ட் பண்ண முடியல, ப்ராப்பர் எவிடன்ஸ் இஸ் நாட் தேட். அண்ட் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு என்னால் சொல்லவும் முடியலை. சரிங்களா? அண்ட் pervasivenessம் இருக்குது. இஃப் இட் இஸ் ப்ரெசன்ட்னா ஆடிட்டர் வில் கிவ் அ டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன். சரிங்களா? ஸோ இதை கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. அன்மாடிஃபைடு ஒப்பீனியன்றதுக்கு இன்னொரு நேம் க்ளீன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வி ஹாவ் ஆடிட்டட் அப்படின்னு சொல்லி ஆடிட் ரிப்போர்ட்டில் போட்டிருப்பாங்க. அண்ட் குவாலிஃபைடு ஒப்பீனியனில் வி ஹாவ் என்கேஜ்டு, அண்ட் டிஸ்க்ளைமர்லேயும் வி ஹாவ் என்கேஜ் அப்படின்ற மாதிரி போடுவாங்க. அண்ட் அவங்க ஒப்பீனியன் கொடுக்க முடியாது. ஸோ தேர் இஸ் நோ ஒப்பீனியன். அண்ட் இங்கே எக்ஸப்ட், இந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு they will mention entire report. அண்ட் அட்வர்ஸ் ஒப்பீனியனில் என்ன சொல்லுவாங்க? ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவை இது ரெப்ரசன்ட் பண்ணலை, நாட் ரெப்ரசன்ட் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ, இந்த மாதிரி டிஸ்க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சம்மரியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஆடிட்டர் எந்த சுச்சுவேஷனில் என்ன ரிப்போர்ட் கொடுப்பாங்க அப்படின்றத ஈஸியாக வி கேன் ஐடென்டிஃபை. அண்ட் இப்போ இங்கே கொடுத்துருக்க கண்டென்ட்டை படித்து பாருங்கள். சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன் ஆப்டைன் பண்ணியாச்சு, அண்ட் தேர் இஸ் நோ மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், அண்ட் pervasive நேச்சரும் கிடையாது. ஸோ இன் திஸ் கேஸ் ஆடிட்டர் வில் கிவ் அ குவாலிஃபைடு ஒப்பீனியன். அண்ட் வென் ஆடிட்டர் வில் கிவ் அன் அட்வர்ஸ் ஒப்பீனியன், sufficient information obtain பண்ணியாச்சு, and misstatement is there, and pervasiveness also there அப்படிங்கும்போது they will give an adverse opinion. And disclaimer opinion, unable to obtain a sufficient information கொண்டு வர முடியல. ஸோ இதனால் அவங்களுக்கு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாது. can't say anything. So in this case auditor will give a disclaimer opinion. சரிங்களா? அண்ட் இதை தான் 1 by 1 எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சேம் ஆல்ரெடி பார்த்தா அதே பாயிண்ட்டை தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிருக்கும். புதுசாக ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன் ஆப்டைன் பண்ணியிருப்பாங்க, அண்ட் தேர் இஸ் நோ மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டு, நாட் pervasiveness in nature, அண்ட் பாசிபிள் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்றத அவங்களால கன்க்ளூட் பண்ண முடியுது. ஒன் செகண்ட். குவாலிஃபைடு ஒப்பீனியன் எப்போ கொடுப்பாங்க? மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குது அண்ட் நாட் pervasive in நேச்சரில் they will give. And adverse opinion. So adverse opinionல என்னது? இந்த கேஸில் they will give an adverse opinion to me. Sufficient informations இருக்கு,
அப்டைன் பண்ணியாச்சு. அண்ட் நான் என்ன கன்க்ளூட் பண்ணுறேன், மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் இருக்குது அண்ட் இது பர்வேசிவ்னஸ் நேச்சர்லேயும் இருக்குது. அந்த கம்பெனியோட ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ என்னன்னு ரெப்ரசென்ட் பண்ணலை அப்படின்னா ஆடிட்டர் வில் கிவ் அ அட்வர்ஸ் ஒப்பீனியன். அண்ட் பர்வேசிவ்னஸ்க்கான டெஃபினேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த கீ கண்டிஷன்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, confine the specific elements and substantial portion affect பண்ணும் and it will leads to the influence of a users of a financial statement. ஸோ அந்த யூசர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்களையும் இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னா ஆடிட்டர் என்ன பண்ணுவாங்க, adverse opinion அப்படின்றது they will give. And in what case they will give an disclaimer opinion? ஸோ எனக்கு ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லை, இதனால் என்னால் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியல அப்படின்னா ஆடிட்டர் will give this opinion. சரிங்களா? And which type of opinion is appropriate அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன எக்ஸாமைன் பண்ணணும் அப்படின்னா அந்த நேச்சர் ஆஃப் மேட்டர் என்ன, ஸோ எதனால் இந்த ஒப்பீனியனுக்கு லீட் பண்ணுது அதோட நேச்சர் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் எக்ஸாமைன் பண்ணணும். அண்ட் மெட்டீரியலி மிஸ்டேட்டடா, வெதர் அந்த இடத்துல ஏதாவது இன்ஃபர்மேஷன் தப்பாக சொல்லியிருக்காங்களா, அண்ட் சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷனை ஆப்டைன் பண்ண முடியுதா இல்லையா, இஃப் தேர் இஸ் எனி இன்எபிலிட்டி இன் தேட், அண்ட் பர்வேசிவ்னஸ் இருக்கா இல்லையா. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டை பார்த்துட்டு தான் என்ன பண்ணுவாங்க, they will give a opinion. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு டேபிள் பார்த்தோம், இந்த டேபிளை இக்னோர் பண்ணிடுங்க. சரியா, அந்த டேபிள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் இன்னொரு பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆர் மெட்டீரியலி மிஸ்டேட்டடாக இருக்குது, தப்பாக ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க, பட் பர்வேசிவ்னஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது என்னோட கம்பெனியோட டேர்ன் ஓவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 crores, பட் நான் இன்வென்ட்ரி நான் வேல்வேட் பண்ணும்போது 1 crore நான் தப்பாக போட்டுட்டேன். 1 crore இஸ் மிஸ்டேட்டட். சரியா, இந்த 1 crore என்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஹோல் போர்ஷனை அஃபெக்ட் பண்ணுமா? நோ. அப்போ இந்த கேஸில் ஆடிட்டர் வில் கிவ் அ குவாலிஃபைட் ஒப்பீனியன். அண்ட் இதுவே இன்ஸ்டெட் ஆஃப் 1 crore 300 crores வந்து தப்பாக போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த கேஸில் பர்வேசிவ்னஸ் இஸ் தேர். ஸோ இது பிக்கஸ்ட் போர்ஷன். ஸோ இன் திஸ் கேஸ் ஆடிட்டர் வில் கிவ் அ அட்வர்ஸ் ஒப்பீனியன். அண்ட் அவங்களால தேவையான எவிடன்ஸ் சஃபிஷியன்ட் எவிடன்ஸை அவங்களால ஆப்டைன் பண்ண முடியல, பட் அந்த இடத்துல பர்வேசிவ்னஸும் கிடையாது அப்படின்னா குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துருவாங்க. அண்ட் pervasiveness இருக்கு அப்படின்னா they will give a disclaimer opinion. So next one, ஒரு ஆடிட்டர்னால கன்க்ளூஷனுக்கு வர முடியல அண்ட் இந்த மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா உங்களோட ஸ்கோப்பை நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம், உங்களுக்கு தேவையான எவிடன்ஸ் எல்லாமே எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு they are restricting. Management is imposing a certain limitation on that a particular audit. ஆர்எல்ஸ் ஆடிட்டர் மேலே ஒரு கண்டிஷன்ஸை இம்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் என்ன பண்ணணும், ஸோ இந்த மாதிரி லிமிடேஷன்ஸ் இருக்குது, அந்த லிமிடேஷன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ மேனேஜ்மெண்ட் கிட்ட அதை ரிமூவ் பண்ண சொல்லணும். எஃப் மேனேஜ்மெண்ட் இஸ் ரெஃப்யூசிங் டு ரிமூவ் தட் லிமிடேஷன், ஆடிட்டர் வந்து என்ன பண்ணணும், அதுக்கு நெக்ஸ்ட் லெவலில் யார் இருக்காங்க, சார்ஜ்டு வித் கவர்னன்ஸ் யார் அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து அவங்க கிட்ட சொல்லணும். ஆர்எல்ஸ் அது பாசிபிள் இல்லை அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் என்ன இருக்குது, ஃபுல் எவிடன்ஸை நம்மளால் ஆப்டைன் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா, ஆப்டைன் சஃபிஷியன்ட் அண்ட் அப்ரோப்ரியேட் இன்ஃபர்மேஷனா அப்படின்னு பாருங்கள். ஸோ இஃப் இட் இஸ் நாட் தேட், வச்சிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை பாருங்கள் அண்ட் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஏதாவது மெட்டீரியல் மிஸ்ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு பாருங்கள். இஃப் இட் இஸ் அன்டிடக்டட் அண்ட் பர்வேசிவ்னஸும் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா they will give a qualified opinion. and if in case மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது அண்ட் பர்வேசிவ்னஸும் இருக்குது, ஸோ இந்த கேஸில் அவங்க என்ன பண்ணுவாங்க, they will give a adverse opinion. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி அட்வர்ஸ் ஆர் டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன் கொடுக்கும்போது ஆடிட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட கன்சர்னை வித்ட்ரா பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அண்ட் இஃப் இட் இஸ் நாட் பாசிபிள் அண்ட் அந்த இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிடணும், டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன் அப்படின்றத கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணிக்கலாம், they can resign. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அண்ட் நெக்ஸ்ட் லெவல் பீப்புள் யார் இருக்காங்க, மேனேஜ்மெண்ட்டுக்கு அடுத்து யார் இருக்கா அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்.
அண்ட் இல்லை அவங்கக்கிட்ட சொல்ல முடியல அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் ப்ரொசீஜர் என்னன்னு பார்க்கணும். ஸோ அதை பார்த்துட்டு pervasiveness is not there, I can give a qualified opinion. அண்ட் எனக்கு சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல அண்ட் pervasivenessும் இருக்குது அப்படின்னா instead of giving a disclaimer opinion, the auditor has to withdraw that particular audit engagement. And withdrawing is not possible, they can give a disclaimer opinion. சரிங்களா? அண்ட் இதில் அவங்க என்ன பண்ணாலும் அண்ட் சார்ஜ் வித் கவர்னன்ஸ் யார் அப்படின்றது அவங்கக்கிட்ட இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிடணும், கம்யூனிகேட் பண்ணிடணும். ஸோ சேம் இப்போ நம்ம பார்த்த அதே இதை தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை ரீட் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃபார்ம் அண்ட் கண்டென்ட் ஆஃப் த ஆடிட்டர் ரிப்போர்ட் when opinion is modified. ஸோ மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுக்கும்போது அவங்க ஆடிட் ரிப்போர்ட்டில் எந்த மாதிரி டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன டெர்மினாலஜி யூஸ் பண்ணுவாங்க, எக்ஸப்ட் ஃபார் த எஃபெக்ட் ஆஃப் மேட்டர்ஸ் டிஸ்கிரைப்ட் இன் த பேசிஸ் ஆஃப் குவாலிஃபைடு ஒப்பீனியன். இதை தவிர்த்து மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறாங்க. ஸோ அதனால எக்ஸப்ட் அப்படின்றது அங்கே இருக்கணும். ஸோ இந்த இடத்துல ஆடிட்டர்னால என்எஃப் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண முடியாது, can't get enough evidence. ஸோ இந்த கேஸ்லையும் என்ன பண்ணுவாங்க, pervasiveness இல்லை அப்படின்னா they will give this opinion. கரெக்டுங்களா? அண்ட் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவை ரெப்ரசன்ட் பண்ணுதா அண்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அண்ட் மெட்டீரியல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அண்ட் ஆஸ்போ ஸ்டாண்டர்ட்ஸ் இது இருக்குது அப்படின்னா தான் ஆடிட்டர் will give this opinion. அண்ட் அட்வர்ஸ் ஒப்பீனியன் எப்போ கொடுப்பாங்க, போத் மெட்டீரியல் and pervasiveness is present, auditor will give an adverse opinion. So இந்த adverse opinion கொடுக்கும்போது அந்த கம்பெனியோட ட்ரூ அண்ட் ஃபேர் ஃபினான்ஷியல் பொசிஷன் என்னன்றதை நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணாது. சரிங்களா? அண்ட் டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன், ஸோ அவங்களால சஃபிஷியன்ட் எவிடன்ஸ் ஆப்டைன் பண்ண முடியல அப்படின்னா they will give. சரிங்களா? அண்ட் இது பக்கத்துலேயே அந்த டெர்மினாலஜி எழுதிக்கிறீங்களா? ஸோ இதெல்லாம் பிகாஸ் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் மேட்டர் described on the adverse opinion. ஸோ இந்த ஃபேக்ட்னால தான் நான் அட்வர்ஸ் ஒப்பீனியன் கொடுக்குறேன் அப்படின்ற இந்த வேர்டு ஆடிட்டரோட ரிப்போர்ட்டில் மென்ஷன் ஆகிருக்கணும். அண்ட் டிஸ்க்ளைமர் ஒப்பீனியனில் அவங்களால எந்த ஒப்பீனியனும் கொடுக்க முடியாது, நாட் எக்ஸ்பிரஸ் தயோ ஒப்பீனியன். அண்ட் அந்த ரிப்போர்ட்டில் என்னென்ன அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கணும், வி வேர் என்கேஜ் அப்படின்ற இந்த வேர்ட் யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த 3 ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் என்ன அண்ட் எந்தெந்த ரிப்போர்ட்டில் அவங்க என்னென்ன டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன், பேசிஸ் ஆஃப் ஒப்பீனியன். ஸோ அவங்க ஒப்பீனியன் கொடுக்கும்போது மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுக்குறாங்கன்னா அது எந்தெந்த கேசஸில் வருது ஃபர்ஸ்ட் அதை அவங்க எக்ஸாமைன் பண்ணணும். மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் இருக்கா, ஸோ இஃப் இட் இஸ் மிஸ்டேக்ஸ் ஆர் தேர் ஃபர்ஸ்ட் அவங்க அது என்ன பண்ணணும், எஃப் லோ ஹவு மச் அப்படின்றத அவங்க சொல்லணும். ஸோ இந்த வேல்யூக்கு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தே ஹாவ் டு டிஸ்க்ளோஸ். அண்ட் இஃப் இட் இஸ் என்னால் அதை ப்ராக்டிக்கலாக கவுண்ட் பண்ண முடியல, தட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னா ஐ ஹாவ் டு கிவ் அ டெக்ஸ்ட் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஜஸ்ட் அதை நான் டிஸ்கிரைப் பண்ணேன் அப்படின்னாலே போதும். நரேட்டிவ் டிஸ்க்ளோஷர் இஸ் எனஃப் ஃபார் தட். நரேட்டிவ் மீன்ஸ் டெக்ஸ்ட் பேஸ்டு. கரெக்டுங்களா? அண்ட் இஃப் நான் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணிடுறேன், நான் டிஸ்க்ளோஷர் அண்ட் ஆஸ் பர் கவர்னன்ஸ் இன் அண்ட் லா அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் சொல்லியிருக்கதுன்னா அதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா, அண்ட் ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஒமிட் ஆகிருக்கா அண்ட் லாவில் சொல்லியிருக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது பண்ணுறாங்களா. ஸோ இது எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டு ஆடிட்டரோட ரிப்போர்ட்டில் இந்த இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருக்கணும். சரிங்களா? அண்ட் எந்த ரீசன்னால அவங்களால எவிடன்ஸ் ஆப்டைன் பண்ண முடியல அப்படின்றதையும் கொடுக்கணும். ஸோ இதுக்கான ஸ்டாண்டர்ட் SC 700. ஸோ இதுக்கு குவாலிஃபைடா அட்வர்ஸா அப்படின்றது அது என்ன க்ரைட்டீரியான்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சேம் அதே தான் எகெயின் அண்ட் எகெயின் எனக்கு ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்காங்க.
அண்ட் டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன்றது எப்போ கொடுப்பாங்க, ப்ராப்பர் எவிடன்ஸ் ஆப்டைன் பண்ண முடியல இந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும், அண்ட் பர்வேசிவ்னஸ் இருக்கா இல்லையான்றது, பர்வேசிவ்னஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கும்போது they will give. Okay. Next one, description of the auditor's responsibility for the audit of financial statement when the auditor disclaims an opinion on the financial statement. So inga disclaimer opinion kudukumbodhu what will happen? Auditor cannot express an opinion. Correctங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அவங்க என்ன எக்ஸாமைன் பண்ணணும்னா, ஆஸ்போ எஸ்ஏ தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா, ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட் அப்படின்றத ஃபாலோ ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். அண்ட் ஏதாவது ஒரு மேட்டர் எனக்கு இது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது, என்னால் இந்த ஆடிட் எவிடன்ஸை வந்து ஆப்டைன் பண்ண முடியல அப்படின்னா அது எந்த பேசிஸில் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணிட்டு தான் இந்த ரிப்போர்ட் அப்படின்றத கொடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், லால சொல்லியிருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை எந்த சுச்சுவேஷன்லையும் ஓவர் ரைட் பண்ணக்கூடாது. அண்ட் கே ஆடிட் மேட்டர்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையும் அவங்க ஆடிட் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கணும். அண்ட் ஆடிட்டர் என்ன மாதிரியான ரிப்போர்ட் கொடுத்தாலும் சரி அண்ட் மாடிஃபிகேஷன் பண்ண சொன்னாலும் சரி, அதை சார்ஜ் வித் கவர்னன்ஸ் யார், ஹை லெவலில் யார் இருக்கா அந்த பர்சனுக்கு கம்யூனிகேட் பண்ணியிருக்கணும். சரிங்களா?